தாராபுரம் பகுதியில் தக்காளி வரத்து அதிகரிப்பின் காரணமாக விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. இதனால் விவசாயிகள் தக்காளியை விற்பனை செய்ய முடியாமல் மிகுந்த அவதிக்கு உள்ளாகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் தக்காளி சாகுபடியை செய்கின்றனர். தக்காளி சாகுபடி பிரதானமாக உள்ள இந்த பகுதிகளில் எப்போது வேண்டுமானாலும் தக்காளியை நடவு செய்து அறுவடை செய்ய முடியும். இங்கு ஏக்கர் ஒன்றுக்கு 3000 முதல் 4000 வரையிலான தக்காளி நாற்றுகளை வாங்கி நடவு செய்து வருகின்றனர். நடவு செய்த பின் உழவு ஓட்டுதல், உரம், பூச்சி மருந்து, களை எடுத்தல் மற்றும் தக்காளிகளை அறுவடை செய்தல் என ஏக்கர் ஒன்றுக்கு 2 லட்சம் ரூபாய் கொள்முதல் செய்ய வேண்டிய நிலை உள்ளது. இதை உரிய முறையில் விற்பனை செய்வதன் மூலம் கிடைக்கும் 3 லட்சம் ரூபாய் வருமானத்தில் 1 லட்சம் ரூபாயை லாபமாக பெறலாம். ஆனால் அதிகளவு தக்காளி சாகுபடி செய்யும் போது தக்காளி விலை வீழ்ச்சியடைவதால் அதை விற்பனை செய்ய முடியாமல் விவசாயிகள் பெரும் சிரமமடைந்து நஷ்டத்தையே சந்திக்கின்றனர். தாராபுரம் சுற்றுவட்டார பகுதியில் தக்காளி சாகுபடி நிரந்தரமாக எப்பவுமே நிறைய பண்ணிட்டு இருக்கிறா. இந்த தடவை தக்காளி விளைச்சல் ரொம்ப அதிகமான விளைச்சலுங்க. அதிகமான விளைச்சல் இருக்கிறனால எந்த விலையுமே இல்லை. தக்காளி விவசாயி பொறிச்சு 4 மணிக்கு எந்திரிச்சு உழவர் சந்தை கொண்டு வந்தோம்னா உழவர் சந்தையிலையும் தக்காளியை விற்கிறது இல்லைங்க. எந்த ரேட்டுக்கு மக்கள் வர்றதில்லை. அதிலும் தினம்தோறும் உழவர் சந்தைகளுக்கு உள்ளூர் விவசாயிகள் 1 கிலோ தக்காளியை 10 ரூபாய்க்கு விற்பனை செய்வதால் அங்கும் தக்காளியை விற்க முடியாத சூழல். தற்போது வரத்து அதிகரிப்பு மற்றும் விலை வீழ்ச்சியால் 14 கிலோ அளவிலான தக்காளி வெறும் 60-70 ரூபாய்க்கு விற்பனையாகி வருவதாக கூறும் விவசாயிகள் பெரும் இழப்பை சந்திப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர். சென்ற முறை திமுக தேர்தல் அறிக்கையில தாராபுரம் பகுதியில் தக்காளி ஜாஸ் தயாரிக்கிற ஒரு தொழிற்சாலை கொண்டு வரப்படும் ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. இதுவரை செஞ்சல. அது மாதிரி இந்த பகுதியில் ஒரு தக்காளி ஜாஸ் தயாரிக்கும் ஒரு தொழிற்சாலை கொடுத்ததுன்னா விலை வீழ்ச்சி இருக்கிற காலத்தில் விவசாயிகளுக்கு ஒரு லாபகரமான பயிராக இருக்கு. இதற்கு தீர்வு காணும் விதமாக தக்காளி விலை வீழ்ச்சி அடையும் சமயங்களில் வெளியூர்களிலிருந்து வரும் தக்காளிகளை உள்ளூரில் விற்பனை செய்வதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்றனர் விவசாயிகள். இல்லையெனில் தக்காளி சாஸ் செய்வதற்கான தொழிற்சாலை ஒன்றை அமைத்து தமிழக அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் என்பதும் தாராபுரம் பகுதி விவசாயிகளின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக தாராபுரத்திலிருந்து செய்தியாளர் ஜெகதீசன். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.